Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணிக்கிற vehicle Maruti Nexa Baleno automatic transmission vehicle. City Car Trainers பொறுத்தமட்டில் ஒரு beginners என்ன vehicle ஓன் பண்ணுறாங்களோ அந்த வெஹிக்கிளோடைய மெக்கானிசம் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலேஷன். பிரேக்கில் கால் வச்சுட்டு தான் வெஹிக்கிள் ஆன் பண்ணணும். வெஹிக்கிள் நியூட்ரல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். எல்லா மோடுமே பிரேக் ப்ரெஸ் பண்ணால் தான் என்கேஜ் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மெயின் ரோட் டிரைவ். அவங்களோட ஹிஸ்ட்ரி, டிரைவிங் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அகாடமியில் டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங்க்கு நம்ம கொடுத்த இன்புட்ஸ், மெயின் ரோட் பொறுத்த மட்டும் லேன் ஃபார்மேஷன், டிஸ்டன்ஸ் அனலைசேஷன். நம்மளோட லேன் எதனா அப்ஸ்டக்கிள் இருந்ததுன்னா லேன் சேஞ்ச் பண்ணணும். லேனோட ஃபுல் ஆக்குபன்சியில் இருக்கணும். லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். முன்னாடி போகிற வெஹிக்கிள் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வராங்களா, ரைட் திரும்புவாங்களா, லெஃப்ட் திரும்புவாங்களா, அவங்க ஸ்லோ பண்ண போகிறாங்களான்றதை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே மூவ் பண்ணணும். நம்மளோட லேன் எதனா அப்ஸ்டக்கிள் இருந்தால் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்த்துட்டு பின்னாடி ஒரு வெஹிக்கிளோடைய ஸ்பீடு, அவங்க என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க, இப்போ நம்ம லேன் சேஞ்ச் பண்ணோன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்களா மாட்டாங்களான்றதை மிரர் பார்த்து நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங் லெஃப்ட் அண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் அண்ட் 3 o'clock பொசிஷன். அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். ஹார்டாக ரிஜிடாக பிடிக்கக்கூடாது. வெஹிக்கிள்ஸ் எதனா க்ளோஸாக நம்மளை ஓவர்டேக் பண்ணால் கூட நம்ம ஸ்டீரிங்கை டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. நம்மளோட சென்ஸ் இல்லாமல் நம்மளோட வெஹிக்கிள் நம்மளோட லேன்லேருந்து பக்கத்து லேனுக்கு மூவ் ஆகக்கூடாது. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், நம்ம எந்த லேனில் இருக்கோமோ அதே லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். டிஸ்டன்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது முன்னாடி தான் அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, ரெட் சிக்னல் இருக்குன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஆக்சிலேருந்து கால் எடுத்துடணும். ஸோ தட் வெஹிக்கிளோடைய ஸ்பீடு நேச்சுரலாக ஸ்லோ ஆகும். அண்ட் நம்ம அப்ளை பண்ணுற பிரேக் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சிக்னலில் போய் நிற்கும் போது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோட ரியர் ஃப்ரேம் ஃபுல்லாகவே விசிபிளாக தெரியணும். இப்போ முன்னாடி பார்க்குறீங்க, அந்த ஒயிட் கார் கொஞ்சம் க்ராஸாக மேனுவர் பண்ணி நிற்கிறாரு. அந்த மாதிரி நிற்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு லேன் ஃபார்மேஷனில் அலைண்டாக தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் நம்ம வெஹிக்கிளை. அண்ட் சிக்னல்லேருந்து எடுக்கும்போது நம்ம சைடில் இருக்கிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ஆன்டிசிபேட் பண்ணணும். per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, நம்மளை யாராவது ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்க, நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம மிரர் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். per மினிட்டுக்கு 1 time சென்டர் மிரர் பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு டாஸ்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் மத்திய கைலாஷ் டு திருவான்மியூர் த்ரூ இந்திரா நகர், இந்த சைடு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிவைடர் ரோடு. இப்போ இந்த இடத்துல டிவைடர் இல்லாத ரோடு. அப்படி இருக்கும்போதோ மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள், ஆப்போசிட்டில் யாரான ஏறி வராங்க, இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். மெயினாக இந்த மாதிரி ரோட்ஸில் லெஃப்ட்லேயுமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ், பீப்புள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளோட ஃப்ரேமில் உள்ளே இருக்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் யாராவது சடனாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இண்டிகேட் பண்ண மாட்டாங்க, மிரர் பார்க்க மாட்டாங்க. அதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே மூவ் பண்ணணும். இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் பார்த்துட்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட பிரேக்கிங் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங்குமே ரொம்ப ஜென்டலாக தான் இருக்கணும். இந்த இன்புட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரைனிங்க்கு நம்ம கொடுத்தாச்சு. சோஃபார் நான் எந்த இடத்துலையும் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணலை, ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணலை. அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் மூவ் பண்ணுங்கள், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ஆன்டிசிபேட் பண்ணுங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். எக்ஸிட் ரோட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸிட் ரோட்லேருந்து வெஹிக்கிள் யாராவது சடனாக வருவாங்கன்றது எதிர்பார்த்துட்டே போங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே போகிறோம், அது நடந்தது அப்படின்னா நம்ம பேனிக் ஆக மாட்டோம். எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் வில் கெட் பேனிக். அண்ட் அவங்களோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்க்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைட், ரைட் சைட், ரியர் நாலா பக்கமே நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி சடனாக யாரானு உள்ளே வரும்போது நம்மளோட பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருக்கணும். எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்கள நம்ம க்ராஸ் பண்ண விட்டுறோம். நோனா நல்லா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டின்னு மூவ் பண்ணணும். அவங்க முன்னாடி அந்த ஆட்டோ போயிட்டுருக்காரு, ஸோ அவரோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணி மூவ் பண்ணணும். மிரர் அப்சர்வேஷன், இப்போ லெஃப்ட்டில் பார்க்குறோம், ஒரு 2-wheeler வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரோடு லெஃப்ட்லேயுமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்த்துட்டு அந்த சைடில் எந்த அப்ஸ்டக்கிள் இல்லைனா மட்டுமே தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது அங்கேயும் அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் நமக்கு அப்ஸ்டக்கிள் இருக்குன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு எதர் ஒன் சைடு நம்ம கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். அவங்களோட வெஹிக்கிளில் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ரோட்டில் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். மெயினாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவிங் கற்றுனீங்கன்னா அதோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போய் டிரைவிங் கற்றுண்டாலும் மெயின் ரோட்டில் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும், மார்க்கெட் ரோட், நேரோ ஸ்ட்ரீட்ஸ், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரோடில் நீங்கள் கான்செப்ட்
ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக வரும். மெயினாக கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு பயத்திலே இருக்கக்கூடாது. we have to be alert, பட் நம்ம ஃபியராக இருக்கக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பின்னாடி யாரானும் ஹார்ன் அடித்தாங்கன்னா நம்ம பதட்டப்படக்கூடாது. அடுத்தவங்க பண்ணுற தப்பையும் சேர்த்து நம்ம சரி பண்ணணும். அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு இப்போ ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கோம். how we are training the clients, how the clients are getting trained from city car trainers. உங்ககிட்ட கார் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிளில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் போதும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.